ஐயா வணக்கம் ஐயா. நான் யாரா? பிரசிடண்ட் ஐயோட மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப. அவன் திருப்பில கட்டுறான். போடா. வணக்கங்கய்யா. நான் யாரா? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா ஏன் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு நிப்ப. அவத்து தலையில கட்டுறான். போ. சரிங்க அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். வாடாங்க. கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல, ஆமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா அவர்றாண்டா. வேணாண்டா அவருங்க. நீங்க ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். அவர்ரா வேணாண்டா. அவர்ரா அவர்ரா போடா. இதான எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதை கருத்தியாடா. வாங்கண்ணே. ஏங்க நீங்க செஞ்ச மரியாதை சரிதானா? கரும்புக்கு எங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அது இன்னொரு பார்ட்டி கொடுத்தா என்னங்க அர்த்தம்? என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினா? ஆமாங்க, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தானே உங்க மாமா எங்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தாரு. இந்தாங்க நீங்க கொடுத்த அந்த கடிதாசு. அண்ணா, நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. எங்க மாமா தான் ஏதோ குளறுபடி பண்ணிருக்காரு. நான் அவரை விசாரிச்சுட்டு உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க போங்க. சரிங்க தம்பி, இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும், இல்லைன்னா உங்க பேரையே கெடுத்துருவாங்க. ஐயா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி தாங்க உங்க மாமா ஊர்ல உங்க பேரை சொல்லி ஏகப்பட்ட பேர்ட்ட பணம் வாங்கியிருக்காருங்க. ஐயா அது மட்டும் இல்லைங்கய்யா, போன மாசம் காணாம போன 5 மோட்டரை கூட உங்க மாமா தாங்க பெயிண்ட மாத்தி பக்கத்தூர்ல வித்திருக்காரு. ஆமாங்க. ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமா. நாங்க ஏதாவது சொல்லி உங்க குடும்பத்துல மனக்கசப்பு வந்துட கூடாதுங்களே. இப்ப அந்த எங்க இருக்கான்? கொஞ்சம் முன்னாடி தாங்க கழுத்து மரத்துல கால் மேல கால் போட்டு இளநீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இளநியா? தண்ணீர் சுடுவது என்ன, சரஞ்சரமாய் பாய்வது என்ன, பெண்மே நீ தடுவதற்கோர் பேரின்பம் பெறுவதென்ன. குடிக்கிறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். விடுங்க, ஊருக்காரங்க பார்த்தா வம்பா போயிடும். பொல்லாத ஊர்க்காரங்க. எசமா நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு. அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன? என்ன காத்தாயி சவிக்கமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவண்ண காத்தாயி, அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோக்குற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணே, உங்க மாப்பிள்ள வராரு. உங்களோட சேர்ந்துட்டா என்ன உதப்பாரு. நான் ஓடிடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள. எது நம்ம வாய்க்கு தண்ணி அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சல் லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடச்சே வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கியது யாரு? என்னது பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள்ள? இது சும்மா விடக்கூடாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டேய், யாராவ என் மாப்பிளை விட்டு உப்ப தின்னுட்டு என் மாப்பிளைக்கே துரோகம் பண்ணுவேன். வாங்கினாங்க எவன்டா பணத்தை வாங்கினவன், எவன்டா பணம் வாங்கினவன்? டேய், எவன் பணத்தை? இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணா. மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு மாப்பிள போலீஸ்? நான் தான் செலவுக்கு பணம் இல்லன்னு வாங்கிட்டுங்க. ஏன் இப்படி அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தொலைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி நன்றி கெட்டதனமா நடந்துக்கிறீங்க? உன்னை இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல, ஏன் இங்க வர? உனக்கு சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற.
மாப்பிள்ள இதோ பார், இன்னொரு தடவை மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் குடி மாட்ட மரியாதை கட்டும். மாப்பிள்ள பாத்தி அளந்து பேசுங்க. நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல, வருங்கால மாமனார். என்ன போய் இந்த சில்லற பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசுறீங்கல்ல, இருக்கட்டும். என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கிறத காட்டுறேன். ஒத்துக்கிடு. ஐயா, இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு. நாளைக்கு அவர் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஊருக்குள்ள நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதியா? ஆமாங்கய்யா. பிரசிடென்ட் தம்பியா? வாங்க தம்பி. நான் தான் பசு ஓட்டியாந்து கட்டுறேன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல, நீங்க ஓட்டிட்டு வரதை விட நானே அழைச்சிட்டு போறதான்னு முறை. அழைச்சிக்கிட்டு போறீங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்களே, ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படிங்களா? நல்ல பையனா? கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் வெளியே நிக்க வச்சிட்டீங்க? யாரையும் காணுமே தம்பி. மாப்பிள்ளையை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தேடினா எப்படிங்க? உள்ளையா? ஆமாங்க, நான் தான் மாப்பிள்ளை. போங்க தம்பி, உங்களுக்கு எப்பவுமே தமாஷ் தான். தமாஷ் இல்லைங்க, உண்மையா தான் சொல்றேன். நானே உங்க பொண்ணை கட்டிக்கிறதா இருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க மாப்பிள்ளையா? ஆமாங்க. உங்க அந்தஸ்து என்ன, தகுதி என்ன, இதெல்லாம் ஒத்து வருங்களா? இதோ பாருங்க, எனக்கு அந்தஸ்து முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு சொன்னா வர ஐப்பசி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு தம்பி? உங்க மூலியமா தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அந்த முருகனே முடிவு பண்ணிருக்காங்க. அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு தம்பி? பெத்தவன் நான் ஒருத்தி உயிரோட இருக்கும் போதே இந்த மாதிரி பண்றானே, பெத்தவன் எனக்கு இந்த வீட்டுல என்ன மதிப்பு இருக்கு? இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. நான் இப்பவே போறேன். இதே என்ன கட்டினவர் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா? இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்டா. இப்பவே போறேன். ஏமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு வீட்டு விட்டு போற? இதுக்கு மேல இனி என்னடா நடக்கணுங்கிற? நீ எவனோ ஒரு தரகு பொண்ணை கட்டிக்கிட்டு வருவ, அவகிட்ட நான் கை நீட்டி சோறு வாங்கி திங்கணுமா? எனக்கு இந்த தலையெழுத்தான். எப்ப என் பேத்திக்கு இந்த வீட்டுல இடம் இல்லையோ அப்புறம் எனக்கு மட்டும் நீங்கிற வேலை. இப்பவே போறேன். ஏமா, அவன் அந்த பொண்ணு தான் கட்டிக்குவேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம சத்தம் போட்டு என்னமா ஆக போகுது? பேசாம நீ உள்ள போக. போடி வெட்டம் கட்டவள. உனக்கு தான் மானம் இல்ல, ஈனம் இல்ல, ரோஷம் இல்ல. எனக்குமா இல்ல. இப்பவே போறேன். இனி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். டேய், பெத்த வயிறு பச்சை அறிய சொல்றேன்டா. என் பேத்திக்கு துரோகம் செஞ்சா நீ உருப்படவே மாட்டேன். நாசமா போயிடுவேன். இந்த வீடு மண்ணா போயிடும்டா, மண்ணா போயிடும். இனிமே எவ்வளவு சொந்த பந்தம்னு சொல்லி எதிர் வீட்டுல கால் எடுத்து வச்சீங்க, வெட்டி போடுவோம். வெட்டி இன்னைக்கு கூட எல்லா உறவும் அத்து போச்சு. இவனுக்கு குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது. பாடு பசங்க, திருவிழாவில் நாடா குத்துற பசங்க, நம்ம வச்சு காவல்தாருங்க. இத பாருங்க, என்ன எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை மட்டும் இருக்க வேண்டாம். நான் அப்படித்தான் எடுப்பேன். எதுக்காக உன் தம்பி என் பொண்ணு வேணான்னா? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, எதுவும் இல்ல. சரிதா, நிறுத்துங்க. ஒரு பொண்ணை கட்டிக்கிறவன் பொண்ணு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்க மாட்டான், அந்த குடும்ப லட்சணத்தையும் பார்ப்பான். சரி, என் குடும்ப லட்சணம் தான் சரியில்லை. நீ சொந்த அக்கா கூட ஒட்டிட்டு பிறந்த பொறப்பு, உன் மேல வச்சிருக்க பாசத்துக்காகவாவது உன் பொண்ணை கட்டிக்கலாமல்ல? அந்த பாசம் இருந்ததுனாலதான் இத்தனை வருஷமா பணம் காசுல இருந்து அரிசி பருப்பு வரைக்கும் கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கான். உன் பொண்ண பட்டணத்தை வரைக்கும் அமைச்சு படிக்க வச்சிருக்கான். பாசம் இல்லன்னா இதெல்லாம் செஞ்சிருப்பானா? நீயும் புள்ளியும் செஞ்ச அக்கிரமத்தை தாங்க முடியாம தான் அவன் மனசு உடைஞ்சு வெளியில பொண்ணு எடுத்திருக்கான். நீங்க மட்டும் சரி இருந்திருந்தா அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டிருப்பேன். நீங்க சரியில்லை, நான் என்ன பண்றது? ஆயிரம் மாடா இருந்தாலும் அரை மணி நேரத்துல விலை பேசி முடிச்சிடுவேன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் புடிபட மாட்டேங்குது. அதுவும் பொம்பளை சமாச்சாரம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்பா, உன் பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. முதல் ராத்திரி வரைக்கும் கொண்டு வந்துட்ட. அப்புறம் என்னப்பா குழப்பம்? இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்குது. முதல் ராத்திரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏமாப்ல, நீ கல்யாணம் ஆனவன் தானே? ஓ, முதல் ராத்திரிக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அது வந்து மச்சான், கல்யாண தண்ணிக்கு ஓடி ஆடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தானா, அந்த அசதியில முதல் இரவுல தூங்கிட்டேன். சத்தியமா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. அடச்ச, நீயும் ஒரு பொண்ணை பார்த்தா அதையும் கட்டி கொடுத்துட்ட. சரி, அதெல்லாம் பழசு. அதை விட இந்த கட்டில கொஞ்சம் கூட. எதுக்கு? முதல் இரவுக்கு வேணும்.
அது பழசுப்பா. பழசா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல தானே நீ பிள்ளைங்கள வசன்னு பெற்று வச்சிருக்க. என் பொண்ணும் ஒரு 10 குழந்தைங்க பெத்துக்குவானா, நீ குடு. சரி எடுத்துட்டு போ. ஓகே. ஆமா, என்ன இதெல்லாம்? இல்ல, வழக்கமா முதலிரவுனா பால் பழம் வெத்தலை பாக்கு தான் வைப்பாங்க. உங்க அப்பா என்னடான்னா கமர்கட்டு, கடலை மிட்டாய், சீடை, முறுக்கு, தேன் மிட்டாய் கூட வச்சிருக்காரு போல இருக்கு. மொத்தத்துல ஒரு பொட்டி கடையை அரேஞ்ச் பண்ணிட்டாரா? எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உங்க அப்பாவுக்கு சேமியாச்சுனா ரொம்ப பிடிக்குமே, அதையும் ஏன் வைக்க விட்டாரு? ஒரு வேலை கிடைக்கலையோ என்னவோ? இல்லைங்க, அதுவும் தான் வாங்கி வச்சாரு. எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னு எடுத்து உள்ள வச்சுட்டாரு. எனக்கு கிடைச்ச மாமனாரு ஒரு வித்தியாசமான ஆள் தான். அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். முக்கியமான வெத்தலை பாக்கு, இத வைக்க மறந்துட்டேனே. இப்பெல்லாம் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது.